ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் சக்லேஷ் டூர் வந்து கம்ப்ளீட் முடிஞ்சது ட்ரிப்பு. ஜஸ்ட் இன்றைக்கி தான் வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது நம்ம இந்த யூடியூப் லைவ் ட்ரேடிங் பார்த்தா நம்ம ப்ராஃபிட் சைடு வர முடியுமா, லாபத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குமா, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் சேனலில் இப்போதைக்கு எந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது. அது கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து அதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதில் அப்லோட் பண்ண முடியாது. எந்த காரணத்துக்காக அதில் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் சில விஷயங்கள் வந்து ஃப்ராங்காக தெளிவாக ஓப்பனாக பேசுகிறோம் இல்லையா, அதுவும் இருக்கலாம். அல்லது இந்த லாப நஷ்டத்தை ஆங்கிலத்தில் சொல்வதாலும் அதனால் காரணங்கள் இருக்கலாம். ஓகே, இந்த லாபம் அப்படின்றத வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன, அதுக்கும் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. ஸோ நஷ்டம் அப்படின்ற ஒரு ஆங்கிலத்தில் வார்த்தைன்னு அதுக்கும் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம தமிழ் என்னென்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோமோ அதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அதில் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இது வந்து அவங்க தவிர்த்துருக்கலாம். இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண சொல்லி அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் கஷ்டப்பட்டு நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் ப்ளஸ் வந்து ஒரு மாதம் 15 நாள் வந்து அப்லோட் பண்ண முடியாத வீடியோ அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இன்னொரு சேனலில் இந்த பதிவுகளாம் தொடர்ந்து. சரி, இப்போது நிஃப்டி 50 8ஆம் தேதி, அதாவது நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். எந்த மாதிரி போனால் நம்ம அதில் எந்த மாதிரி பயணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இன்டர்டே பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்துட்டால் பெட்டராக இருக்கும். அப்போது பெரிய டைம் ஃப்ரேம் அப்படின்றது என்ன, நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு விஷயத்தை எல்லாம் கவனித்து பாருங்கள். இப்போது அதாவது ப்ரைஸு இந்த கரெக்ஷன், அதாவது இந்த கரெக்ஷன் வந்துச்சுல மேலே, இங்கேருந்து நல்லா மூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ அதில் ஒரு புல் பேக் மாதிரி வந்து ப்ரைஸ் ஒரு சின்னதாக ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மேலே முயற்சிக்கிற ஒரு பார்வையில், என்னுடைய பார்வையில் இது மாதிரி தெரியுது. ரைட், ஓகேங்களா? அப்போது ப்ரைஸு இன்னும் ஸ்டில் இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன இடங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட் ஆகுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஏரியாவில் ப்ரைஸை இதை வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் என்னோடய வியூ என்ன, ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் நான் பண்ணலான்னு இருக்கிறேன். இன்ட்ரடே ட்ரேடிங்காக என்னோடய வியூ என்ன, இல்லை அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், சார் இப்போது நீங்கள் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ரெட்டில் வந்துருக்கு, நீங்கள் எப்படி சார் நீங்கள் வந்து அதை டவுன் சைடுக்கான அப் சைடுக்கான பிளான் எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ எப்படி நான் இன்னும் எக்ஸாம்பிள் சொல்ல 1 hour டைம் ஃப்ரேமே மூவ் பண்ணிக்கலாமே. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சரி, செல்லிங் ப்ரெஷர் நல்லா கிளியராக தெரியுது. நீங்கள் எப்படி அதில் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து செல்லர் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செல்லிங் இது. ஸோ ரெண்டுத்தில் வந்து செல்லிங்க்கான ஒரு வியூவே இருக்குது. அப்போது செல்லிங் அப்போது இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து அகைன் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சார் அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியோ நான் சொல்கிற மாதிரி மூவ் ஆகிறதுல ப்ரைஸ் என்னுடைய கணிப்பு என்னென்னா, இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடந்த இடம் இல்லையா, ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒரு இமேஜும் க்ரியேட் ஆகுது இதில். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ப்ரைஸு இந்த லோயர் சைடு க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்ம இந்த இதில் லோ லெவல் டார்கெட்டாக பார்த்துட்டு நம்ம வெளியே வர முடியும். 2 லெவல், அதாவது 24,600 24,500 டார்கெட்டாக பார்த்துட்டு வெளியே வர முடியும். ஒருவேளை மார்க்கெட் வந்து மேலே அப்பர் சைட் க்ளோசிங் கொடுக்குதுன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அப்போது நம்ம இதில் உடச்சிட்டு போக சொல்ல ப்ரைஸு இந்த அகைன் வந்து இந்த ஹை இருக்குல்லையே, அந்த 25,000 லைன்னு தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன இடங்களும் கூட அந்த இடத்துல ப்ரைஸ். அப்போது ப்ரைஸு இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் அகைன் கீழே வருதா அப்படின்ட்டு நம்ம ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் பண்ணி அகைன் ஃபர்தராக பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ப்ரைஸ் என்னோட வியூ என்ன, ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் ஸ்டில் என்று நான் என்னோடய பிளான் பண்ணியிருக்கேன் நான். ரைட்டுங்களா? சரி, இப்போது 10 minutes டைம் ஃப்ரேம் இன்ட்ரடே ட்ரேடிங்காக நான் பார்த்துக்கலாம். இன்ட்ரடே ட்ரேடிங் அப்படின்றப்ப நிஃப்டி 50ல் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலான்னா, இப்போது ப்ரைஸு இது வந்து என்ன சொன்னேன், ரெசிஸ்டன்ஸ். ரைட்டுங்களா? ப்ரைஸ் இங்கே இருக்குது, டக்குன்னு கேப் அப் ஆகுது, கேப் அப் ஆகிட்டு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் இங்கே ஹையர் ஆகி மேலே போகும்னு அசம்ஷன் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நிறைய ஒரு என்ன இடத்துல அந்த இடத்துல நல்ல ஃபார்மேஷன் ஆகிருக்கு, ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் உடைச்சிருக்காங்க. ரைட், ஓகேங்களா? நல்லா உடச்ச இடம் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்காங்க. கீழே வந்துட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதாவது ப்ரைஸு இந்த மாதிரி மேலே போகாமல், ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் லோயில் ஃபார்மேஷன் பண்ணிடுச்சிங்கன்னா நீங்கள் சொல்லது ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இந்த 24,600 டார்கெட்டை நம்ம அசம்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த லெவல் கிட்ட ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ப்ரைஸு ஒரு வேளை 24,780க்கு மேலே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா எவ்ரி கரெக்ஷனை வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி மூவ் பண்ணுறதுக்காக என்னோடய பிளான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஸ்டில்.
ஓகே, அதனால தான் வந்து இந்த இதில் வந்து நான் ஒரு அப்பர் சைடுக்கான பிளானை என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் என்னோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இப்போது இந்த வருஷம் ஜாயின் பண்ணதில் 2019-20 அந்த டைமில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாமே வந்து இதில் அப்பர் சைடுக்கான பிளான் இந்த மூமெண்ட்டாமே கேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது நம்ம ஃப்ரீ டெலிகிராமு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி தான் நினைக்கிறேன், ஐ திங்க் அந்த ஃப்ரீ குரூப்பில் கூட அன்றைக்கி. ஓகே, ஸோ இது வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட டார்கெட்டு மேலே மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ காலையில் அதுவும் எத்தனை மணிக்கு 10:55 அவங்களுடைய வியூவை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 10:55 வியூ பண்ணது பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரெடிக்ஷன் ஓகே சூப்பர். மெயின் இதில் கவனிக்க வேண்டியது டார்கெட் போச்சோ ஸ்டாப் லாஸ் ரேட்டு எவ்வளோ, ரிஸ்க் ரேஷியோ எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும், எத்தனை ட்ரேட் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இதில் என்னென்னா வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஒருத்தர் என்னென்னா, உங்களுக்கு அந்த ஒரு ட்ரேடுக்காக காத்துட்ருக்கணும், அந்த ட்ரேடில் என்ன வந்துச்சோ அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும், சிஸ்டமை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிப்ளின் வந்துட்டாவே போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மந்த் எண்டில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைனா கூட மாதம் 5-10% நீங்கள் ப்ளஸில் இருப்பீங்க. ஓகே, புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மென்ஷன் பண்ண, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் புரிஞ்சிருக்கும். இந்த புதுசாக ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, அப்போ தான் 4 மாதம் ஆயிருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் சரியாக இருந்தால் கூட அடிக்கடி ட்ரேட் எடுக்காதீங்க, நாளைக்கு ட்ரேட் எடுங்க பரவாயில்ல. ஏன்னா செகண்ட் ட்ரேட் தேர்ட் ட்ரேடில் கான்ஃபிடென்ஸ் கம்மியாகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடில் இருக்கிற சைக்காலஜி அந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ட்ரேடில் இருக்கிறதுல, ஒருவேளை அது உண்மையான செட்டப்பாக இருந்தால் கூட நல்ல அற்புதமான ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜியாக இருந்துட்டோம், நல்ல அற்புதமான ஒர்க் ஆகிற செட்டப்பாக இன்னும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு சைக்காலஜி ரெண்டாவது ட்ரேடில் உங்களுக்கு கம்மியாகிடும். ஃபஸ்ட்டு ட்ரேடில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நல்ல ஸ்ட்ரைக்கர் பில்டு இருக்கும், உங்களுக்கு ஸ்டாப்லஸ் தெளிவாக இருப்பீங்க, டார்கெட் கரெக்டாக இருக்கும், எது வேணால் ஏற்றுக்கிற மனப்பக்கம் இருக்கும். ஆனால் ரெண்டாவது ட்ரேடில் ஒரு வேளை உங்களுக்கு நஷ்டத்தில் வர சொல்ல ப்ரைஸு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலில் 0 ஆகிடும். உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு அவ்வளோதான், நம்மளுக்கு ட்ரேடிங் வரல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. ஸோ அது என்ன பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு 1 அல்லது 2, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 3வது ட்ரேட் போயிடுவாங்க, 4வது 5வது 6 7 ட்ரேட் 10 ட்ரேட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன 1க்கும் 2க்கும் மேற்பட்ட ட்ரேட் வந்து அது நீங்கள் பண்ணல, உங்களுடைய சைக்காலஜி உங்களை பண்ண வச்சுக்கிட்டே இருக்குது, ட்ரேடிங் பண்ண வச்சுட்டே இருக்குது வந்து புரிஞ்சுக்கங்க. ரைட், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி கூட இன்னும் சப்போர்ட்டை வந்து பிரேக் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அது பேங்க் நிஃப்டி கூட இன்னும் அந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆகலை. அப்போது இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆகாத வரலாம் நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதாவது டவுன் சைடுக்கான பிளான் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹையர் கரெக்ஷன் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆனால் ஒரு மூமெண்டம் கேட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே சப்போர்ட் கிட்ட ஒரு ஹையர் ஃபார்மேஷன் மூமெண்டம் கேட்ச் பண்ணுங்கள். இது 10 minutes டைம் ஃப்ரேம். இது நீங்கள் அந்த ஏரியா ஸ்மால் டைம் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு ஒரு நல்ல டார்கெட்டாக கிடைக்கும். சரி, இந்த இடத்துல வந்து டார்கெட் வச்சிருக்குமா சார், மேலே மூவ் ஆகிட்டோம், மேபி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கலாம் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கலாம். உங்களுக்கு டார்கெட் 1:2 1:2 எவ்வளோ வந்திருக்கீங்க புக் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஓகே, அகைன் இன்னொரு வாய்ப்பு நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல நீங்கள் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸைட் ஆகிட்டு நீங்கள். ஓகே, சரி, இதில் இன்னும் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுனால இதில் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும் பேங்க் நிஃப்டியில். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் என்ன வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் கூட என்னோடய வியூன்னா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான். அப்பர் சைடு அப்படின்னப்போ 81,300 வரலாம் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ட் ஆன இடம், அகைன் ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ ப்ரைஸு இந்த இடத்துல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம ஒரு வேளை உங்களுக்கு ஹையர் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் என்ன கிடச்சிச்சுன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இந்த லோவர் ஸ்டாப் லாஸை போட்டு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி இந்த தூரத்தை எக்ஸிட் ஆகிடலாம். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கணும், அதான் இருக்கிறது. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னா ப்ரைஸ் இங்கேனா இங்கே நினச்சிருக்கேன், ஒரு வேளை ப்ரைஸ் இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேலே போகல, ப்ரைஸ் இங்கே வருதுன்னா இங்கேயும் ஒரு வாய்ப்பு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். அப்போ பிரேக் அவுட்டும் கிடைக்கும் நமக்கு வந்து 81,300 வந்து டார்கெட்டாக ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோஸ் இவ்வளோ வருஷமாக நான் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் டெலிகிராமில் இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 பேர் வந்து எக்ஸிட் ஆனாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த டிப்ஸ் கால்ஸும் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கும் அப்புறமா 1 to double டெய்லி 10% பணம் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆவரத்தில் எக்ஸிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே எக்ஸிட் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு 10-20 பேர் எக்ஸிட் ஆகலாம், பரவாயில்ல. மிச்சம் இருக்கிற 9,000 பேர் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணால் போதும். ஸோ கற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பெஸ்ட், அவங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டது பெருசில்லை, அது வந்து அந்த பாதையில் நோக்கி பயணிக்கிறாங்களே அது வந்து ரொம்ப கஷ்டமான பாதை. ஏன்னா எப்போ வேணால் மைண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கற்றுக்கிற மைண்ட் செட் விட்டுட்டு இதெல்லாம் கற்றுக்கலாமா, வேலைக்கு ஆகத்தில் டிப்ஸ் காசு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் ஷார்ட்கட் ரூட் தேட தோணும். அதெல்லாம் வந்து குயிட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டேபிளாக நான் கற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்ணணுன்னு போகிறீங்களா, அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம்.
கண்டிப்பாக நீங்கள் அதில் கற்றுக்கிறதுல முயற்சியில் ஈடுபட்டீங்க, உங்களுக்கு வாழ்நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி. ஆனால் அது விட்டுட்டு எங்கேயாச்சும் ஒரு ஷார்ட்கட் ரூட்டு காமிக்கிறான், எவனா ஒருத்தன் வந்து யூடியூப் லைவில் வந்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறான், அதுக்கு சம் சார்ஜஸ் வாங்குறான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு வந்து 3000 ரூபாய் ப்ரீமியம், 2000 ரூபாய் ப்ரீமியம் வாங்குறாங்க. ஓகே, அப்போ அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா, ஒரு 1000 பேர் பார்த்தாங்கன்னா கூட 1000 × 3000 எவ்வளோ ஆச்சு? சிம்பிளாக சொல்கிறேன். ஆக்சுவலாக அவங்கள தவறு சொல்ல வரல, எந்த காரணத்துக்காக அவங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த 99 ரூபாயில் வகுப்புகள் நடத்துகிறேன், 20 ரூபாயில் அந்த வகுப்புகள் நடத்துறேன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு 50,000 ரூபாய் 30,000 ரூபாய் ஒரு சாஃப்ட்வேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து எந்தெந்த இடத்துல கவனமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கலாம். கொஞ்சம் மனசு ஸ்லிப் ஆகிட்டு நான் வந்து அங்கே பார்த்து கற்றுக்குறேன், அதை வந்து பணம் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க, என்கிட்ட எவ்வளோ மொத்தம் பணம் போயிடுச்சு, கடைசியாக 1,00,000 ரூபாய் கேட்டிருக்காங்க, அதை வச்சு மேலே வந்துடலான்னு சொல்லியிருக்காங்க, போகலாமா அப்படின்னு. என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகுது. நீங்கள் உங்களோட ஸ்டடி உங்கள் கிட்ட இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு காசு சம்பாதிச்சு கொடுக்குமே தவிர யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்றதுக்காக அந்த கண்டிசிவாலும் உங்களுக்கு காசு பணம் சம்பாதிக்க முடியாது உங்களால். ஓகே, சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.